இன்னைக்கு வந்து சௌரவ் தாஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடியவர் அவரே ஒத்துக்கிறாரு. நிறைய வந்து ஊடுருவற்காரர்கள் உள்ள இருக்காங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல, அவங்க ஒருவேளை பாஜகவாலையோ இல்லைன்னா RSS ஆலையோ உள்ள அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரோ ஒருத்தங்க இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவர்கள் யாரை தாக்குறாங்க? போராட்டக்காரர்களை தாக்குறாங்க. அதே மாதிரி போலீசாரை தாக்குறாங்க. நேற்று வந்து ஒரு 4 மாதம் கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு போலீசார் மேல கல்லை வந்து தூக்கி அடிச்சதுனால அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பாலஸ்தீன கொடிகள் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி முழுக்க பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாலஸ்தீனத்துக்கும் நீட் தேர்வுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல. அண்டை நாடுகளுடைய கோரிக்கைகளை இவங்க எப்ப கொண்டு வர்றாங்களோ அப்பதான் நமக்கு வந்து ஆபத்து கண் முன்னாடி நிக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சோ இவருடைய அந்த NGOக்கு வரக்கூடிய பணம், அந்த பணத்துக்கு ஏதாவது தடை ஏற்பட்டுருமோ, இடையூறு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் சோனம் வாங்சுக் பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துக்குள்ளேயே வந்தாரு. அவர் அது வரைக்கும் லடாக்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா இங்க ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது யாருடைய குரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு இந்தியன் சக இந்தியன் சாகிறத விரும்பவே மாட்டான் சார். கல்வித்துறையில பிரச்சனை இருக்கா அப்படின்னா பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் சரி செய்யணும்னு சொல்லி இந்த போராட்டம் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. ஆனா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. மத்திய பாஜக அரசு ஒரு வலதுசாரி அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பாசிச அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவரைக்கும் அந்த அரசு பாசிச கொள்கைகளை கையில் எடுக்கல. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பாசிச கொள்கையை கையில் எடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே ஒரு கருத்தாக இருக்கு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, இன்றைக்கு மீண்டும் நம்முடன் ஒரு அரசியல் செய்திகள் நிலவர விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு நடராஜன். நடராஜன் வணக்கம். வணக்கம் சார். நடராஜன், இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ங்கிறது டெல்லியில முதல்ல ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய லெவல்ல அங்க வளர்ந்துட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுல சென்னையில தோன்றியிருந்து இப்ப பல இடங்கள்ல தமிழ்நாட்டிலேயே பரவுது. என்ன நிலவரம் நடராஜன்? சார், இப்ப நீங்க சொன்னீங்க டெல்லியில வந்து சிஜேபி போராட்டம் நடக்குது அப்படின்னு. டெல்லியில நடக்கிறது சிஜேபி போராட்டமாக மட்டும் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அதற்கு கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த JNUல இருக்கக்கூடிய மாணவ அமைப்புகள், குறிப்பாக ஐசா உள்ளிட்ட அமைப்புகள்ல இணைஞ்சிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாட்டிலையும் சரி. தமிழ்நாட்டுல முதல்ல ஒரு சிஜேபிக்கு ஆதரவாக போராட்டம் நடந்த இடம் எது? பாலன் இல்லம், டி நகர், உங்க வீட்டு பக்கத்திலே தான் இருக்கு. சோ பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகம் தான். கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல இருக்கக்கூடிய பாலன் இல்லம் அப்படிங்கிற பகுதியில போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் 10க்கும் குறைவாக தான் இருப்பாங்க. மற்ற அனைவருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள், இடதுசாரி அமைப்புகளுடைய மாணவ அமைப்பு இருக்கும்ல, அதை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் ஆம் ஆத்மி கட்சி இருக்கு. மீதி அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியால இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தான் இருக்காங்க. சோ இவங்க மட்டும்தான் இந்த இதுல கலந்துருக்காங்களே தவிர தமிழ்நாட்டுல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் தான். சோ இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஒண்ணு லெப்ட் விங் மென்டாலிட்டியோட இருக்கக்கூடிய நபர்கள், பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த நிறைய பேர் அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இளைஞர்கள் நிறைய பேர் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா அவங்க எல்லாருமே சிஜேபி ஆதரவாளர்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு கூட நான் வந்து பார்க்க முடிஞ்சது, சிவகாசி எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு. நாங்க ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அங்க பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த நபர்கள் தான் அந்த போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல சிஜேபி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்கன்னா கிடையாது. போராட்டம் அப்படின்னாலே எங்க போராட்டம் நடத்தினாலும் நாங்க வருவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான் அந்த போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. சார், அப்படி இல்ல, அது உண்மையா இருக்கலாம். ஆனா இப்ப வந்து செய்திகள்ல சொல்றதெல்லாம் பார்த்தா மதுரையில வந்து திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி வந்து மாணவர்கள் வந்து தண்டவாளத்திலே படுத்துக்கிட்டு அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க, ஒரு ப்ரொட்டஸ்ட் கிளப்புறாங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் நான் பார்த்தேன்னா, இங்க நீட்டுக்கு விலக்கு கோரி பண்றாங்க. அங்க நீட்டுக்குள்ள குளறுபடியை திருத்த கோரியும் தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்யக்கூடிய வந்து அங்க நடக்கிற பிரச்சனை இங்க நீட்டு விலக்கு பிரச்சனையா மாறுது. சோ இது சிஜேபியா இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்கிற சந்தேகம் எனக்கும் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் சார், நீங்க சொன்னது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் தான். எதற்காக போராட்டம் நடக்குது அப்படிங்கறதே இங்க இருக்கக்கூடியவங்க, நம்ம தமிழ்நாட்டுல போராடக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து நீட் வேண்டாம்லாம் போராடல. யாரு சிஜேபியும் சரி, வட இந்தியால டெல்லியில மும்பையில போராடக்கூடியவர்கள்
தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், மோடி அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நீட் விலக்க வேண்டும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கு. அப்ப யாருமே இதை பற்றி பேசல. இன்னைக்கு நிறைய பேர் அங்க உட்காந்துட்டு சொல்றாங்க தெரியுமா, நாங்க வந்து நீட்ல தேர்வை வந்து எங்க வீட்டு குழந்தைகள் எழுதுனாங்க, ஆனா அவங்க வந்து பாஸ் ஆகல, அதற்கு காரணம் இந்த நீட் வினாத்தாள் கசிஞ்சதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. சோ இவங்க எல்லாமே நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. எங்க பையன் பாஸ் ஆகல அப்படிங்கிறதை அவங்க வந்து ஒரு மன வருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அபிஷேக் திப்கி அவர்கள்லாம் இந்த கரப்பான் பூச்சி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த கோரிக்கைகள் இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ அவங்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து ஒரு பிரச்சனையாக சிக்க அதை வச்சு இவங்க வந்து ஒரு மாணவ போராட்டமா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல நடக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு போராட்டம். இங்க வந்து கம்யூனிஸ்டுகள் தான் இதை வந்து முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. சோ அவர்களுடைய நோக்கம் மத்திய அரசை எதிர்ப்பது. மத்திய அரசை எப்படி எதிர்க்கணும், நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து நீண்ட காலமா அவங்க வந்து ஒரு பிடிப்பா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து திமுக வந்து நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத சொன்னாலுமே முன்னாடி இருந்த அளவுக்கு வீரியமாக இறங்கி போராடல. சோ கம்யூனிஸ்டுகள் நம்மளாவது அதை வந்து திரும்ப கொண்டு வரணும், பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய தாவேக அரசு செய்யல. திமுகவும் முன்னாடி பண்ண மாதிரி பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் எப்பொழுதுமே ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போறதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டியா இருக்கு. சோ டிவிக்கு இப்ப அமைதியா இருக்கு அப்படிங்கிறதுனால காங்கிரஸும் அமைதியாக இருக்கிறது. சோ இங்க வந்து பாஜக எதிர்ப்பை செய்பவர்களுடைய வெற்றிடம் காலியா இருக்கு. அதை நம்ம வந்து எப்படியாவது கையில் எடுத்துக்கணும், ஓரளவுக்கு நம்ம கட்சியை கம்யூனிசத்தை தமிழ்நாட்டுல வளர்க்கணும் அப்படின்னா இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதுனாலதான் கம்யூனிஸ்டுகள் இதை வந்து ஒரு போராட்டமா எடுத்து முன்ன போய்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து நீங்க தர்மேந்திர பிரதானம் வந்து பதவி விலக சொல்லுங்க, மோடியை பதவி விலக சொல்லுங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு தான் 10 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இருக்கு, நீட் எதிர்ப்பு, நீட் விலக்கு அப்படிங்கிறது, அதை வந்து முன்னெடுத்து போவோம் அப்படிங்கறத சொல்லி மாணவ அமைப்புகளை வந்து மூலச்செலவு பண்ணி இந்த போராட்டத்துல ஈடுபட வைக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்ப வந்து நிறைய மாணவர்கள் வந்து இப்போ இதுல போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுல 10 வருடமாக நீட் எதிர்ப்பு இருக்கு. சோ இந்த மாணவர்கள் 10 வருடமாக ஏன் இதை வந்து கொண்டு வரல? இப்ப வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறதா கோரிக்கை. அதை முன்வைத்து இவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தா கூட அதை வந்து நம்ம ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஏன்னா தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை சார். இந்த போராட்டங்கள் நியாயமானவை. ஆனா அந்த போராட்டத்திற்குள்ள புகுந்த நபர்களை பத்தி தான் நம்ம வந்து கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருப்போம். சோ அதுதான் இப்ப நம்ம பேச போறது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சௌரவ் தாஸ், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடியவர், செய்தி தொடர்பாளரா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மோஜோ அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவரே ஒத்துக்கிறாரு, நிறைய வந்து ஊடுருவற்காரர்கள் உள்ள இருக்காங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கே தெரியல, அவங்க ஒருவேளை பாஜகவாலையோ இல்லைன்னா RSS ஆலையோ உள்ள அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அங்க கல்வீச்சு நடந்தது உண்மை, போலீசார் தாக்கப்பட்டது உண்மை. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து டீப் ஸ்டேட் ஆட்கள், அவங்க வந்து பாகிஸ்தானால அனுப்பப்பட்டவர்கள், பங்களாதேஷில இருந்து வந்து வரப்பட்டவர்கள், அமெரிக்காவுடைய கைக்கூலிகள் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. யாரு? அரசு தரப்புல சொல்றாங்க. இதே இந்த போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க RSS ஆட்கள், அவங்க வந்து பாஜகவினால உள்ள அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ யாரோ ஒருத்தங்க இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவர்கள் யாரை தாக்குறாங்க? போராட்டக்காரர்களை தாக்குறாங்க. அதே மாதிரி போலீசாரை தாக்குறாங்க. நேற்று வந்து ஒரு 4 மாதம் கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு போலீசார் மேல கல்லை வந்து தூக்கி அடிச்சதுனால அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கொண்டு போறதுக்கே விட மாட்டாங்க அந்த போராட்டக்காரர்கள். சோ இது எல்லாமே பார்க்கும் பொழுது இங்க மாணவர்களுடைய உயிருக்கும் ஒரு ஆபத்து இருக்கு, அரசு தரப்பில் அதிகாரிகள் தரப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு சார். இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்களேன், இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து போராட்டம் நடக்கும் பொழுது இந்தி வாசகங்கள், உருது வாசகங்கள்லாம் சொல்லப்படுது. பாகிஸ்தானை வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்தியாவில இருக்கக்கூடிய காஷ்மீர், நம்ம ஜம்மு காஷ்மீர், இது எல்லாத்துக்குமே ஆசாத் காஷ்மீரா நம்ம மாற்றணும், சுதந்திர காஷ்மீரா நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப POK காஷ்மீரை வந்து பாகிஸ்தான்ல என்ன சொல்றாங்க, ஆசாத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஆசாத் காஷ்மீர் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காஷ்மீரையும் ஆசாத் காஷ்மீரா மாற்றுங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. சோ இது எல்லாமே பார்க்கும் பொழுது தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டா மட்டும் இந்த போராட்டங்கள் நின்றுமா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு நிதர்சனமான உண்மை என்னன்னா அந்த போராட்டக்காரர்களுடைய கை ஓங்கி இருக்கு. சோ அரசாங்கம் துரிதமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சார் இப்ப தமிழ்நாட்டுல தாவேக அரசு அவங்கதான் வந்து இதை வந்து கையில எடுத்துக்கிட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சில பேர் வந்து அதுக்கும் ஜனநாயகனோட படத்தோட ஒரு வேகமும் அதுல இருக்கிற ஒரு பரபரப்பு செய்தியும் வந்து மங்கிடும் அப்படிங்கிறதுக்காக தாவேக வந்து அமைதி காக்குங்கிறாங்களே, அதை பத்தி உங்க நினைப்பு என்ன?
இல்ல சார், தாவேக்காவுக்கு இந்த பிரச்சனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அதிகாரிகள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மெரினாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மெரினாவில் வந்து கூட்டம் சேராத மாதிரி அவங்க வந்து முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு பிரிகாஷனரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த போராட்டக்காரர்களை இப்ப வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து அமைதியான முறையில் நடக்கிற வரைக்கும் நல்லது. போராட்டங்கள் யாருனாலும் நடத்தலாம் சார். நாளைக்கு நம்மளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா போராட்டங்கள் நடத்த போறோம். ஒவ்வொரு ஜனநாயக உரிமை அது. அது வந்து ஜனநாயக உரிமை. ஆனா அது வந்து எந்த அளவுக்கு அமைதியான முறையில் நடக்குது, எந்த அளவுக்கு கலவரங்கள் ஏற்படுது, கலவரங்கள் இல்லாம நடக்குது அப்படிங்கிறதா நமக்கு தேவை. கலவரங்கள் இல்லாம நடக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய விருப்பம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு துர்சம்பவங்களோ இல்ல தேவையில்லாத வன்முறைகளோ வெடிக்கல. சோ அது வரைக்கும் தமிழக அரசு இந்த போராட்டங்களை நடத்த விடட்டும். அது வந்து பெரிய தப்பே கிடையாது. எப்ப தேவையில்லாத வாசகங்கள் உள்ள வருதோ, இப்ப சென்னையில வந்து டி நகர்ல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவான வாசகங்கள் உள்ள வருது. அண்டை நாடுகளுடைய கோரிக்கைகளை இவங்க எப்ப கொண்டு வர்றாங்களோ அப்பதான் நமக்கு வந்து ஆபத்து கண் முன்னாடி நிக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். பாலஸ்தீன கொடிகள் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி முழுக்க பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாலஸ்தீனத்துக்கும் நீட் தேர்வுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல. சோ இவங்க வந்து இந்த போராட்டத்தை ஒரு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான போராட்டம் மட்டும் பார்க்காம அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ள கொண்டு வர பார்க்காங்க. நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு வந்திருக்காரு. யாரு? காஷ்மீரனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா வந்து போராட்டம் நடத்த வந்திருக்காரு. அவர் என்னன்னா இந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நம்ம ஆர்டிகல் 370 வந்து கேன்சல் பண்ண திரும்ப கொண்டு வரதுக்கான வேலைகளை ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வந்திருக்காரு. ராகுல் காந்தி வந்து இந்த போராட்டக்காரர்கள் கூட சேர்ந்து போய் படுத்துட்டு அவர் வந்து அவர் மேலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் எல்லாம் வந்திருக்கு. சோ அவர் வந்து இதை வந்து ஒரு பேர் எழுதிக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து நம்ம எல்லாருமே பேசுவோம், எந்த அளவுக்கு நடந்தது, அமைதியான முறையில் நடந்தது அப்படின்னு. அந்த போராட்டம் நடக்கும் பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் நீங்க உள்ள வரக்கூடாது, ஸ்டாலின் போனாரு, ஸ்டாலினே திரும்பி அனுப்பி விட்டாங்க அந்த போராட்டக்காரர்கள், நீங்க எல்லாம் வராதீங்க, இது வந்து அரசியல் கட்சி சார்ந்த போராட்டம் கிடையாது. அப்ப வந்து அதிமுக ஆட்சி இருந்ததுனால ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அங்க போனாரு. ஆனா அவரையே திரும்ப வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி சாராத ஒரு போராட்டமாக தான் இருந்தது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியே ஆம் ஆத்மியினுடைய ஒரு பிராக்சி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஆம் ஆத்மி மேல வைக்கப்பட்ட நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. அவங்க வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாலும், ஆனா பதவிக்கு வந்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒரு பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பங்களாவை கட்டிட்டு வாழ்ந்தாரு. மதுபான கொள்ளை ஊழல் நடந்துச்சு. இந்த மாதிரியான நிறைய ஊழல்கள் ஆம் ஆத்மி மேலையும் அந்த அரசாங்கம் மேலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலையும் வைக்கப்பட்டது. இப்போ அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அப்படிங்கிற பிம்பம் உடைஞ்சு போச்சு. சோ இதற்கு இன்னொரு மாற்றாக நம்ம வந்து புதிய ஒரு சக்தியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது உருவாகி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். சரி, இப்ப தாவேக்கா அரசு எவ்வளவு நாள் இதுல அமைதி காக்க முடியும்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இதுல வந்து நீட்டு விலக்கு பிரச்சனை, அது வந்து அவங்க சிஜேபியோட அஜெண்டா இல்ல. அப்புறம் இந்த போராட்டத்தோட சம்மந்தமே படாம ஆசாதி காஷ்மீர் அது மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வந்து உலா வரும்போது தாவேக்கா அரசு ஓரளவுக்கு மேல அமைதி காக்க முடியாது. அது மத்திய அரசு வந்து அவங்க துணை ராணுவத்தை அனுப்பி டெல்லியில கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இங்க போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து துணை ராணுவத்தையோ இல்லாட்டி மத்திய அரசையோ அணுகுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு டெல்லியில இருக்கிற மாதிரி மோசமான ஒரு சூழல் வராது அப்படின்னு தான் சார் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அங்க வந்து இந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கும் இங்க இருக்கக்கூடிய மென்டாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இங்க வந்து தேவையில்லாத போராட்டங்களை நம்ம மக்கள் முன்னிறுத்த மாட்டாங்க. இன்னைக்கு சென்னையில போராடுறவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இயல்பாக ஆர்கானிக்கா போராடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அவர்கள் பின்னாடியும் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒவ்வொரு பின்புலம் இருக்கு. இப்ப டெல்லியில ஒரு டூல் கிட் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது சார். அதாவது இந்த போராட்டம் நடக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் செய்யணும், அதாவது நீங்க வந்து உங்களுடைய நெட் வந்து அவங்க வந்து இன்டர்நெட்டை வந்து கொலாப்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு மத்திய அரசு. பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நான் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். டெல்லியில வந்து அந்த போராட்டம் நடக்கிற ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ள இன்டர்நெட் சேவை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா சென்னையில அப்படிலாம் இல்ல இது வரைக்கும். ஆமா, அந்த இன்டர்நெட் நிறுத்தப்பட்டாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? கூகுள் மேப்ஸை வந்து நீங்க ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நெட் இல்லாமலேயே நம்ம வந்து மெசேஜ் அனுப்பக்கூட வசதி, ப்ளூடூத் மூலமாக மெசேஜ் அனுப்பக்கூடிய வசதி எல்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ இது மாதிரியான டூல் கிட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேபாளையும் பண்ணப்பட்டிருக்கு, பங்களாதேஷ்லயும் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்ரீலங்காலையும் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கைடு மாதிரியே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிடிஎஃபா இன்டர்நெட்ல ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ அவங்க வந்து திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்க நடக்கக்கூடியது கம்யூனிஸ்டுகளால நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டம். இங்க சிஜேபி அப்படிங்கிறது வரல. நம்ம சொல்ற மாதிரி
ஏதோ ஒரு சக்தி RSS பாஜகவால உள்ள அனுப்பப்பட்டுச்சா, இல்ல டீப் ஸ்டேட் உள்ளிட்ட நாசகார கும்பல்களால உள்ள அனுப்பப்பட்டுச்சான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு கும்பல் இன்னுமே தமிழ்நாட்டுக்குள்ள நுழையல. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய போராட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் இங்க இருக்கக்கூடியவர்களை மூலச்செலவு பண்ணி நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராடுங்க, நீட் தேர்வை நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது, நீட் தேர்வை ஒழிப்பு தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இதை முன்னெடுத்து வர்றாங்க. அவங்க வந்து மாணவர்களை மூளைச்சலவை செய்து இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதா உண்மை. சோ தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு துணை ராணுவம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களை நீர்த்து போக செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்னன்னா, டெல்லியில நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் கூடிய சீக்கிரத்துல அது வந்து அந்த போராட்டங்கள் தீர்வு காணப்படணும். மத்திய அரசு அந்த போராட்டக்காரர்களுடைய கை இப்ப ஓங்கிருச்சு. அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த போராட்டத்தை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. மத்திய அரசுக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறது கேட்கறாங்க. பாஜகவுக்கு அது வந்து அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. வேணும்னா தர்மேந்திர பிரதான வந்து பதவி விலக சொல்லலாம். அவர் வந்து தற்காலிகமா இவங்க பதவி விலக சொல்லி திருப்பி கூட கொடுக்கலாம். வேற என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? அதான் சார், இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகுறது மட்டுமே அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்கல்ல, நீட் தேர்வு எழுதி தற்கொலை பண்ணியிருக்காங்கல்ல, அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும்னு சொல்றாங்க. அதையுமே அவங்க வழங்கிடுவாங்க. சோ இப்படி அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாங்சுங் சோனம் வாங்சுங் இருக்காருல்ல, சோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும், அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணுங்கிறாங்க. அவருடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, ஃபாரின் கரன்சி இந்தியாக்குள்ள வருது இல்ல சார், அந்த அதுக்கு வந்து இப்போ ஒரு புது ஆக்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. சோ அந்த ஆக்ட வந்து அவர் வந்து ரத்து பண்ண சொல்றாரு. வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய NGO-க்களுக்கு வரக்கூடிய அந்த நிதியை வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்திற்கு எதிராக அவர் போராடுறாரு. சோ இவருடைய அந்த NGO-க்கு வரக்கூடிய பணம், அந்த பணத்துக்கு ஏதாவது தடை ஏற்பட்டுருமோ, இடையூறு ஏற்பட்டுருமோ, அதற்கு நம்ம கணக்கு காமிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் சோனம் வாங்சுக் பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துக்குள்ளேயே வந்தாரு. அவர் அது வரைக்கும் லடாக்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. இங்க அவர் வருவதற்கு காரணமே இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததுதான். இப்ப இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வந்து கூடுச்சு அப்படின்னா இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படும், டீலிமிட்டேஷன் அமல்படுத்தப்படும். சோ டீலிமிட்டேஷனை பத்தி அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவருடைய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த வெளிநாட்டு நிதியை வந்து முறைப்படுத்துறது. அதை மட்டும் படுத்திட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல NGO-க்கள் நிலை உழைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சர்ச்சுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு இதே போட்டாங்க, பிரசங்கமே பண்ணாங்க. இந்த திட்டத்தை வந்து இந்த சட்டத்தை வந்து நம்ம அமல்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சுகள்ல அதற்கு எதிராக பேசப்பட்டது. சோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை ஒண்ணா கொண்டு வர்றாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, பிரதமர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதற்கும் பிரதமருக்கும் என்ன ஒரு இதுன்னே தெரியல. ஒரு ஒரு இஷ்யூ இருக்கு. இப்ப நீட் பிரச்சனை அப்படின்னா அந்த நீட் தேர்வை விளக்குங்க அப்படின்னு போராடுங்க. நீட் தேர்வு இதனால சரியாக நடத்தவில்லை, இதுக்கு வந்து அரசு மன்னிப்பு கேட்கணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்லை. அதற்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பதில் சொல்லிட்டாரு. நாங்க வந்து முறைப்படுத்துவோம், மாணவர்கள் தான் எங்களுக்கு முக்கியம், மாணவர்கள் தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பேசிட்டாரு. இதற்கும் மேல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, இந்த அரசு ஒரு ஈகோவோட செயல்படுது, இந்த அரசு வந்து திமிரோட செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொன்னு பத்தி நான் கேட்க விரும்புறேன். ஏன்னா மத்திய அரசு தரப்பு போலீஸ் சொல்லுது, இவங்கள்ட்ட ஒரு உயிர் கூட பாதிப்பு இல்லாம நாங்க வந்து இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவோம் அப்படின்ட்டு. அதே சமயத்துல போராடுறவங்க சொல்றாங்க ஒரு உயிரிழப்பாவது இருக்கணும், அப்பதான் நம்ம போராட்டத்துக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஒரு அனுதாபமும், மக்கள்கிட்ட இருந்து அதுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்குங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நம்ம இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து போராடுறோம்னு வைங்களேன் சார், கூட இருக்கிறவங்க உயிரிழக்க கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது யாருடைய குரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு இந்தியன் சக இந்தியன் சாகிறத விரும்பவே மாட்டான் சார். அது யாரோ ஒரு சக மனிதனே வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதன் ஒரு சக மனிதனை வந்து சாக வந்து விரும்பவே மாட்டான். இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் யாரு? இப்படி யோசிக்கக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு தீவிரவாத சித்தாந்தத்தையோ பயங்கரவாத சித்தாந்தத்தையோ கொண்ட நபர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுடைய குரல் தான் இந்த டெல்லி கூட்டத்துல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம முற்றிலும் அந்த குரல்களை நசுக்கணும். இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு, இந்த இந்தியாவில கல்வித்துறையில பிரச்சனை இருக்கா அப்படின்னா பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் சரி செய்யணும்னு சொல்லி இந்த போராட்டம் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. ஆனா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த போராட்டம்
கூடிய சீக்கிரத்துல முடிவுக்கு கொண்டு படணும். இதற்கு அரசாங்கத்தின் மேலும் நம்ம வந்து ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கணும். மத்திய பாஜக அரசு ஒரு வலதுசாரி அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பாசிச அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவரைக்கும் அந்த அரசு பாசிச கொள்கைகளை கையில் எடுக்கல. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் பாசிச கொள்கையை கையில் எடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே ஒரு கருத்தாக இருக்கு. நன்றி நடராஜன், இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப அழகா தகவலை விவரிச்சு சொன்னீங்க. நேயர்களே, உங்களுக்கும் இந்த போராட்டம் நடக்கிறது தெரியும். உங்க பகுதியில இந்த போராட்டம் சம்பந்தமா என்ன நடக்குது அப்படிங்க நீங்க அதை வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதை பத்தி நாங்க எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். மீண்டும் ஒரு முறை நடராஜனை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி.